கலம்காரி ட்ரெஸ் ஆர் கலம்காரி குர்தீஸ் அப்படி இல்லைன்னா காட்டன் குர்தீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த vlog ஃபுல்லா பாருங்க. எனிவேஸ் இது ஆகஸ்ட் 11th vlog. ஸோ தட் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிக்கிறதே பெரிய பாடுதான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஆஃபீஸ் போடுறது அப்பா அதை விட பெரிய பாடா இருக்க போகுது. மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு ஆர்டர் வந்து அதாவது நம்ம ஒரு லெஹங்கா ரீசெண்டா வந்து ஸ்டோரி போட்டிருப்பேன். ஸோ அந்த ஆர்டரை தான் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு டிஸ்பேட்ச் பண்றதுக்காக கொரியர் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவேன். ஈவினிங் வந்து கொரியர் பண்றதுக்காக எடுத்துட்டு போய் போட்டுருவேன். இப்படிதான் வந்துட்டு ரெண்டுத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் நான் ஆஃபீஸ்க்கு என்ன குர்த்தி எடுக்கிறோன்னா அதையும் எடுத்து சேம் டைம்ல அயர்ன் பண்ணி வச்சிடுவேன். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கலாம்காரி குர்த்தி தான் எடுத்திருந்தேன். ஸோ இது நான் வந்து டிசைன் பண்ண ஒரு குர்த்தி தான். ஸோ இது நான் எங்க வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது எங்கேயுமே வாங்கல. பேந்தியன் ரோட், பாண்டிச்சேரி இந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஆன் அவைலபிள் இன் மீஷோ. நம்ப முடியலல்ல. ஸோ மீஷோல தான் வாங்கினேன். 250 அரௌண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. நான் வந்துட்டு இந்த மேக்ஸி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு மீஷோல ஆர்டர் போட்டுங்க. ஸோ இது மீஷோக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரொமோஷனோ கிடையாது. எனக்கு நான் வாங்கி நல்லா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க கிளாத்தை வந்து வாங்கி எனக்கு வந்து குடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்ல நீங்களே ஆர்டர் போட்டு எனக்கு வந்து பண்ணி குடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஸோ ஸ்க்ரீன்ல நம்பர் குடுக்குறேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எப்பயும் போல தான் வழக்கமா போற டீ ஷாப் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ தட் இங்க போய் டீ குடிச்சிட்டு ஆர் ஜூஸ் குடிச்சிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு கொஞ்சம் காசிப் பேசிட்டு வீட்டுக்கு போனா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு கொரியர் டிஸ்பேட்ச் பண்றது அண்ட் டிசைனிங் ஒர்க் எல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் பண்றீங்களே உங்களுக்கு டயர்டா இருக்காதா? வீட்டுக்கு போனோனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணாதா? தோணும் தான். பட் என்ன பண்றது? நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா தப்பு கிடையாது. அண்ட் உங்களுக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம், ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் ஏதாவது படிக்கணும், இல்ல வந்துட்டு வேற ஏதாவது பண்ணணும், நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், பாய்ஸா இருந்தாலும் சரிதான். ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நடுவுல ஏகப்பட்ட இடையூறுகள், ஏகப்பட்ட அன்வான்டட் பெர்சன்ஸோட கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா வரும். ஊதி தள்ளிட்டு நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன போய் ரீச் பண்ணதுக்கப்புறம், பேசினவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, "எப்புட்றா இத பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அவங்கள நம்ம டீல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு கொரியரும் டிஸ்பேட்ச் பண்ணிட்டு, அப்புறம் வீட்டுக்கு வந்து டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டாட்டா பை பை.